அன்பு நண்பர்களே, நமக்கு தெரிந்தவர்களை நாம் முதல் முறையாக பார்க்கும் பொழுது நாம் கேட்கும் கேள்வி, சாப்பிட்டீங்களா? நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்போம். எப்பொழுதாவது யாரிடமாவது உங்களது ஆன்மா நலமாக இருக்கிறதா என்று கேட்டதுண்டா? இறை இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்ந்து இறந்த பிறகு உருவாகுவதல் ஆன்மா, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உருவாக்குவதுதான் ஆன்மா. அதனையேதான் நமது தந்தை தொன்போஸ்கோ அவர்கள் அருமையாக கூறுவார். ஆன்மாவை கொடுங்கள், மற்ற அனைத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார். ஆம், நாம் இன்றைய சூழலில் ஆன்மாவை மறந்து உடலிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடல் சார்ந்தவற்றிற்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பதை நாமும் பார்க்க முடிகிறது. உடலினை அழகுபடுத்துவதற்காக அழகு நிலையங்களுக்கும், உடலினை வலிமைப்படுத்துவதற்காக உடற்பயிற்சி கூடங்களுக்கும் செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இச்சூழலில் நாம் நமது ஆன்மாவை அழகுபடுத்துவதற்காக ஆன்மீக நிலையங்களுக்கும், நமது ஆன்மாவை வலிமைப்படுத்துவதற்காக ஜெப கூடங்களுக்கும் செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு சென்று நற்செய்தியினை கேட்டு அதனை பிறருக்கு நமது செயல்கள் மூலமாக எடுத்துரைத்து வாழும் பொழுது நமது ஆன்மா நலமாகும், பிறரது ஆன்மாவும் நலமாகும்.